கட்டி காக்கக்கூடிய சிவனும் சக்தியும் கொலுவிருக்க அவை மொப்பனமாக கூடி போயிருக்க 33 கோடி தேவர்கள் 47 ரிஷிமார்கள் கிண்ணறர் சரியல்லா கெம்புருடர் வானவர் சரி தானவர் ஆமா என்று அனைவரும் கூடி கொலுவிருக்கிறார். அனைவருமாக கூடி போயிருக்கின்றன. இப்படி கூடி கொலுவிருக்கும் போது இருக்கின்ற பொழுது அந்த ஆதி வெள்ளி கைலாசத்திலே அனைவரும் கூடி கொலுவிருக்க இங்கே அதாவது இந்த ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே சரி அம்மையான பார்வதி ஆண்டவனை வணங்கி அம்மை ஊமை பார்வதி என்ன கேட்கிறாள்? பகவானிடம் என்ன கேட்கின்றார்? ஆண்டவனாகிய சிவபெருமானே பரம்பொருளே இந்த ஈரேழு உலகமும் படியிறக்கக்கூடிய பரமேஸ்வர கடவுளே நீங்களோ திரு நடனம் ஆடுவதில் வல்லவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர உங்களுடைய ஆட்டத்தை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. உங்களுடைய ஆட்டத்தை நான் ஒருபொழுதும் கண்டதில்லை சுவாமி. அதனால் இன்று நீங்கள் என் முன்பு திருநடனம் ஆட வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும், கண்ணால் பார்க்க வேண்டும் என்று அம்மையான பார்வதி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே கூறுகின்றார். ஆண்டவனாகிய சிவபெருமான் அம்மையான பார்வதி இடத்திலே அப்பனான சிவபெருமான் என்ன கூறுகிறார்? அவர் என்ன கூறுகின்றார்? பார்வதி நான் திருநடனம் ஆடணுமாமா? நான் திருநடனம் ஆடினா என்ன தேசம் எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? என்ன குமாவா? திருநடனம் ஆடினா திருநடனம் ஆடினா தேசம் எல்லாம் அழிந்திடும். மட்டை மரம் அழித்திடுமே, விலாசம் அழித்திடுமே, அண்டரூபம் அழித்திடுமே, இந்த தொலை மறந்து விடு, இந்த தொலை மறந்து விடு, எனதருமை பார்வதி இந்த தொலை மறந்து விடு, இந்த தொலை மறந்து விடு, எனதருமை பார்வதியே. அம்மா பார்வதி நான் திருநடனம் ஆடினேனே, ஆனால் இந்த அகில உலகமெல்லாம் அழிந்து விடுமே, உலகமே அழிந்து விடுமே பார்வதி. உடனே பார்த்தால் அம்மையான பார்வதி என்ன சுவாமி, இந்த உலகம் இருந்தால் எனக்கு என்ன, அழிந்தால் எனக்கு என்ன, நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு இணங்க திருநடனம் ஆட வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும், கண்ணால் பார்க்க வேண்டும். உடனே வாதத்துக்கு மருந்துண்டு, வாதத்துக்கு மருந்தே கிடையாது. உடனே பார்வதியினுடைய வார்த்தை கேட்டு சரியன்னா ஆண்டவனாகிய சிவபெருமான் திருநடனமாட வேண்டும் என்று இறைவன் எப்படி திருநடனமாடுகிறார்? எப்படி எல்லாம் அங்கே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. சித்திரை வைகாசி ஆடி ஆடியோ ஆவணி சித்திரை வைகாசி மாசியோ சித்திரை வைகாசி ஆடியோ 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 ஆடினார் ஆண்டு காலமும் உத்த சிவபெருமான் ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. மானாட மழுவாட மங்கை சிவகாமி மைந்தனும் மங்கைய ஆடிய வருகிறார். மானாட மழுவாட மங்கை சிவகாமி மைந்தனும் மங்கைய ஆடி மங்கையோ ஆடிய நல்லைய ஆடுகிறார் திருநடனம் ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. சிவபெருமான் சரி அழகா அம்மை பார்வதி முன்பு திருநடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஆடும்போது அம்மையான பார்வதி என்ன கூறுகிறார்? அம்மையான பார்வதி என்ன சொல்லுகின்றார்? சுவாமி என்ன நீங்கள் ஆடுவது பெரிதல்ல, ஆடுவது பெரியதே கிடையாது. நீங்கள் ஆடும்போது நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் எதுவும் கீழ் விழாமல் ஆடணும். கம்மல் குண்டலம் எதுவுமே கீழ் விழக்கூடாது. அப்படி கீழ் விழுந்தது என்றால் நீங்கள் ஆட்டத்திலே தோல்வியுற்றதாக
என்பதாக அர்த்தம். நீங்க அவுட்டு என்று சரி. அம்மையான பார்வதி ஆண்டவனிடத்திலே சொன்னவுடனே ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமாண்ணா சரி என்று சம்மதித்து இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன அம்மை முன்பு அழகா திருநடனம் ஆடுகிறார். அம்மையார் முன்பு அழகாக திருமணம் ஆடுகின்றார். அப்படி ஓராண்டு காலம் இவர் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கும் போது ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இவர் காதில் அணிந்திருந்த குண்டலத்தினுடைய திருகானது கலந்து கொண்டு வருகிறது. குண்டலமானது கலந்து கொண்டிருக்கிறது. பார்த்தார் அம்மையான அப்பனான சிவபெருமான். சரி அம்மையை விடத்திலே ஆமா அதாவது இந்த பார்வதிட்ட நம்ம இந்த ஆட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னா பார்வதிட்ட நம்ம தோத்ததாக ஆகிவிடும். நம்ம பெண்கையில ஆண்கள் தோத்ததா ஆயிரும். அதனால் ஆட்டத்தையும் நிறுத்தக்கூடாது, ஆட்டத்தையும் இருக்கக்கூடாது. காதில் இருக்கக்கூடிய இந்த திருகையும் பூட்டணும். ஆமா என்ன செய்வோம் என்று இடது காலை பூமியிலே ஒன்றி அழுத்தமாக ஒன்றி வலது காலை அப்படி தோளுக்கு மேல் தூக்கி ஆமா அந்த குண்டலத்தை அப்படியே பூட்டினார். அப்படியே பூட்டுகின்றார். அப்படி பூட்டும் போது சரியண்ணா அவர் பூட்டும் போது இவர் அணிந்திருந்தாரே புளித்தோர் ஆடை. ஆமா அணிந்திருந்த பிடித்தோர் ஆடை அப்படி லேசா விலகிறது. அப்படி விலகிய உடனே ஆமா இதை யாரு பார்த்தா? யாரண்ணா? அம்மையான பார்வதி பார்த்து கொண்டே இருந்தார். பார்வதி கண்டுகிட்டே இருக்கா. அவள் என்ன நினைக்கின்றார்? இதை கண்டிருந்த பார்வதியா கையை தட்டி கையை தட்டி கண்டிருந்த பார்வதியால் கையை கட்டி அப்படி இந்த புலித்தோல் ஆடை விலகுவதை பார்த்த உடனே ஆமா பார்வதி அப்படி கையை தட்டி சிரித்தாள். அப்படியே சிரிச்சுட்டா. அப்படி சிரித்த உடனே சரி அப்படி இந்த அகில சிவபெருமான் தன்னுடைய சாதாரண ஆட்டத்தை அப்படி ருத்ர தாண்டவமாக மாற்றுகிறார். தாண்டவமாக ஆடுகிறார். அவர் ஆடும்போது 56 தேசமும் அப்படி ஆடுகிறது. அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடி சிவபெருமானுடைய ஆட்டம் தங்காமல் ஆமா அகில உலகம் எல்லாம் தண்ணீரால் அழிந்து போகிறது. தண்ணீராலே அழிந்து போனது, அழிந்து விட்டது. ஆமாண்ணா கைலாசம் முதல் சரி 3 லோகமும் அப்படியே பூலோகம் வரை ஆமா அத்தனை லோகமும் 56 தேசங்களும் தண்ணீரால் அழிகிறது. தண்ணீரால அழிஞ்சு போச்சு. சிவபெருமானும் பார்வதியும் தங்க இடமில்லாமல் தாமரை மலரிலே தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்காங்க. அப்படியே மிதந்துகிட்டு இருக்காங்க. இப்படி மிதந்து கொண்டு இருக்கும் போது சரியண்ணா இதை அறிந்தும் அறியாதவர் போல் இருக்கின்றார் பார்க்கடலில் இருக்கக்கூடிய பரந்தாமன். அந்த பரந்தாமன் கண்டும் காணாம இருக்கிறார். உடனே பார்த்தார். யார் அழைக்கின்றார்? யாரு? கருட பகவானை அழைத்தார். கருட பகவானை அழைத்து கண்ண பெருமான் என்ன கூறுகிறார்? என்ன கூறுகின்றார்? வா கருடா, சுவாமி, இந்த உலகமே தண்ணீர் மையமால் அழிந்து விட்டது. தண்ணீரால் அழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த உலகத்திலே இது மீண்டும் யாராவது ஒருவர் உயிரோடு இருக்கிறார்களா என்பதை உடனே போய் பார்த்து வா, உடனே போய் தெரிஞ்சு வாய்யா என்று கருட நிலத்திலே கண்ணன் சொல்லி அனுப்புகின்றார். உடனே கருட பகவான் என்ன வானத்திலே வட்டமிட்டு வருகிறது. அப்படியே வட்டமிட்டு வருகின்றார். அப்படி வட்டமிட்டு வந்து பார்க்கிறது. சரியண்ணா பகவானும் பார்வதியும் தங்க இடமில்லாமல் இடம் இல்லாம தண்ணீரே மிதக்கிறார்கள். தண்ணீர வந்து இருக்காங்க. இப்ப நான் கிணத்துல வேலை பத்தினா ஆமா அதே மாதிரி வந்து நடக்காங்க. அப்படி மிதந்து கொண்டிருக்கிறார். உடனே பகவானிடத்திற்கு வந்தார். சரி, சற்றாதி கடவுளாகப்பட்ட பகவானே என்ன நடந்தது சுவாமி? தங்க இடமல்லாமல் இப்படி தண்ணீரிலே மிதக்கிறீர்களே, என்ன காரணம்? சுவாமி என்ன சுவாமி இப்படி மிதந்து இருக்கீங்க? அதாவது என்ன சுவாமி, நானோ இந்த பெண் புத்தியை கேட்டு பெண் புத்தி தானே? ஆமா, அதனால் நான் பெண் வார்த்தையை கேட்டு திருநடனம் ஆடினேன். அப்படி திருநடனம் ஆடிய காரணத்தினால் என்னுடைய ஆட்டம் தாங்காமல் இந்த அகில உலகம் எல்லாம் தண்ணீரால் அழிந்து விட்டது. தண்ணீரால அழிஞ்சு போச்சு. அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் அத்தான், அதாவது என்னுடைய மாப்பிள்ளையாகப்பட்ட கண்ணபெருமான அழைச்சிட்டு வர உடனே அழைத்து வர வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த கருட பகவான் வானத்திலே வட்டமிட்டு பார்க்கடலுக்கு வந்தார். பார்க்கடலுக்கு வருகின்றார். வந்து கண்ணபெருமானிடத்தில் நடந்த விவரங்களை விளக்கமாக சொல்லி அந்த கண்ணபெருமானை நினைத்து இங்க அம்மையான பார்வதி என்ன அண்ணன் வந்தாத்தான் மீண்டும் இந்த உலகம் பிறவி செய்ய முடியும், அண்ணன் வந்தாத்தான் மீண்டும் இந்த உலகம் இப்போ போல் நடக்கும் என்று சரி அண்ணன் ஆகிய மாய கண்ணபெருமானை நினைத்து அந்த அம்மையான பார்வதி எப்படி புலம்புகின்ற எப்படி என்ன ஐயா நாடந்த நாராயணா நவனிதா கற்க வேணும் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சை மாலை
காக்க வேணும் அந்த ஆயர்வாடி கண்ணிழந்த அந்த ஹரி கிருஷ்ணா காக்க வேணும் மாவேலியை சிறையில் வைத்த சிறையில் வைத்த ஒரு சிறையில் வைத்த இந்த மாயவரை காக்க வேணும் ஐயா நாடகந்த ஆயர்பாடி காக்க வேண்டும் மாணவியை சிறையில் வைத்த மாயவரை காக்க வேண்டும் மார்கடலில் மல்லிகள் மல்லி பச்சை மாலை பார்க்க வேணும் பார்க்க வேணும் இப்படி என்ன இப்படி